வணக்கம் குழந்தைகளா. இந்த வீடியோவில் நம்ம எதை செய்ய போகிறோம் அப்படின்னா, பனை ஓலையில் மயில் செய்ய போகிறோம். அதுக்கு வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி 3 பனை ஓலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 3 என்ன பண்ணணும், இப்படி ஒன்று சேர்க்கணும். இது ரொம்ப எளிமையான ஸ்டெப்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 3ஐயும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், வீடியோவில் தர மாதிரி நான் எப்படி மடிக்கிறனோ அதே மாதிரி ரொம்ப கவனமாக இப்படி மடிங்க. ரொம்ப சிம்பிள் தான், பாருங்கள். இப்படி இருக்கா? இதை இந்த பக்கத்து என்ன பண்ணணும், இப்படி மடிச்சு விட்ருணும். வீடியோவில் தெரிய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிவமாக மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டுட்டு இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை அப்படியே இந்த பகுதியை வந்து இந்த ஏரியாவில் என்ன பண்ணணும், இப்படி இப்படி உள்ள விட்டு அப்படி கவனமாக இழுக்கணும். நம்ம கவனமாக செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், இப்படி இழுக்கணும். இப்படி கொஞ்சம் இழுத்துக்குங்க. அதுக்கப்புறம் முன்னாடி கொஞ்சம் இழுத்துக்குங்க. அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் இழுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் இழுத்துக்குங்க. இப்படி மாற்றி மாற்றி இழுத்து இதை என்ன பண்ணணும், நல்லா கிரிப்பாக ஆக்கிடணும். நல்லா கிரிப்பாக ஆக்கிட்டு வீடியோவில் தர மாதிரி இந்த மாதிரியான பொசிஷனுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சைடும் கொஞ்சம் பெரிய அளவில் பனை ஓலை இருக்குது. இதை தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு வடிவமாக கட் பண்ணிக்கணும். நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை நல்லா கவனித்து பாருங்கள். வெறுமனே இப்படி கட் பண்ணாமல் இதை ஒரு டிசைனாக, ஒரு வளைவாக என்ன பண்ணணும், கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதையும் என்ன பண்ணலாம், இப்படி ஒரு வளைவாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 சைடு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல முக்கோணமாக ஒரு சின்ன முக்கோணமாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கிராஸாக கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தான் கட் பண்ணணும், ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை இந்த மாதிரி வீடியோவில் தர மாதிரி ஒவ்வொரு பனை ஓலையும் இந்த மாதிரி கட் பண்ண இடத்துல சொருகி விட்டுக்குங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மயிலோட தோகை, இது வந்து மயிலோட தோகை. இப்போ அழகான நம்மளுக்கு ஒரு பனை ஓலை மயில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போஸ்டர் கார்டை வச்சு நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கண்ணு, இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான மயில், பனை ஓலை மயில் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே குழந்தைகளா, தென்னங்கீத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அது கிடைக்கல அப்படின்னா சார்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ட் பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோ வடிவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.